பாருங்க கைஸ், நம்ம ரெடி பண்ண டிஃபன் சாம்பார் ரெடி. அதுக்கு தொட்டுக்க கூடவே வந்து அடிஷ்னலாக நம்ம தேங்காய் சட்னி போட்டிருக்கோம். இப்போ இட்லி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கையில் இந்த 2 விரல்லையே பிக்கிற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு ஊற்றிக்கலாம். தேவும் ஒரு 2 விரலில் தொட்டிங்கனாலே இட்லி அவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கு செய்கிற ஒரு சாம்பார் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த சாம்பார் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே இட்லி 4 இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்றவங்க வேணும்னு எக்ஸ்ட்ரா இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து போடுறேன். இது குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். எந்த குழந்தைங்கனாலும் 6 மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களுமே இது சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போடுறோம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போடுறோம். பாருங்கள், பருப்பு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளோட சாய்ஸஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளை வந்து நார்மலாகவே தண்ணியில் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்படி சாப்பாடு ஐட்டம் சாப்பிட்றதுல சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி, இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு போதும். ஏன்னா குக்கர்னால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குக்கர்னால் கொஞ்சம் பயம் தான். பட் பரவாயில்ல, செஞ்சு தான் ஆகணும் காலையில் அவசரத்துக்கு. இதை வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் வந்து இந்த அளவு இருக்கும். நம்ம இதை வந்து சும்மா ஒரு மைல்டாக ஒரு 2 கிண்டி விட்டோம்னாலே சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் மட்டும் தாளித்து போட போகிறோம். வேறு காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி 4 பச்சை மிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அது மட்டும்தான். இது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். தாளிச்சிருக்கோம், அதை வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி ஒரு 2 கொதி சேர்த்துருவோம். பாருங்கள், இவ்வளோ அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இட்லி ஊற்றிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள்.